100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்களால் நடக்கப் போகும் பெரும் பிரச்சனை, வரப்போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை காணாத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் கிடைக்க போகின்றது. உத்தியோகத்தில் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு உயரப் போகின்றது. உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட போகிறீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல செயல்கள் உங்களை, நல்ல சம்பவங்கள், நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகின்றது. குடும்ப ரீதியாக நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட மதிக்க போகிறாங்க. தாய் தந்தை வழியில் நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது. இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த குடும்ப நிகழ்வுகள், நல்ல செயல்கள், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைகள் நீங்கி நடந்து முடிய போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகின்றார்கள். குடும்பத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்க போகிறாங்க. இதைவிட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடனே இல்லை என்ற நிலை உருவாக போகின்றது. அதாவது அரசாங்க ரீதியில் பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இப்படி தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பண வரவு ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக பல நன்மைகளை நீங்கள் பார்த்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள், அதாவது பெண்கள் விஷயத்தில் கெட்ட சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. அக்கம் பக்கத்து பெண்கள், முன்பின் தெரியாத பெண்கள், இவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சும் செய்யக்கூடிய செயலும் சரியாக இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும்.